டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் உள்ளதா என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமலாக்கத்துறையை பாஜக கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது தனி கோபம். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் முன்னின்று தைரியமாக எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? டெல்லி பாணியில் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விடலாம் என்று பாஜக கனவு கண்டு கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். இதுவரைக்கும் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா? சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னா நம்பிடுவாங்க, திரும்ப திரும்ப சொன்னா நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு போகிறீர்கள். அதை நிச்சயமாக ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டார். பாஜகவில் இணைந்தவர்களிடமெல்லாம் ஏன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பினார். டாஸ்மாக் முறைகேடு புகாருக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலை கிராமத்தில் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மாலை 6 மணிக்கு மேலாகியும் விடுவிக்கப்படாததாக குற்றஞ்சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது பாஜகவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மயங்கி விடவே அவரை காரில் ஏற்றி தமிழிசை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை பாஜக மகளிர் அணியினரை காவல்துறையினர் மிக கடுமையாக நடத்தியதாக குற்றம் சாட்டினார். நான் தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற கோரிக்கையாகவே வைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரை, அரசியல் கட்சி தலைவிகளை இப்படிதான் இந்த அரசு நடத்தணும். கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் எனவும் தமிழிசை குறிப்பிட்டார். நாட்டுக்காக போராடுவதாக கூறும் அண்ணாமலையால் 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாதா என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் முதலமைச்சர் பிறந்த நாள் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு 100 அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறினார். போராடுறாங்க, 5 மணி நேரம் போராட்டத்திற்கு சிறையிலே ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கின்றார்கள். எனக்கு 5 மணி ஆகிவிட்டது. நான் விமானத்தை தவற விட்டு விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு. எனக்கு 3 விமானங்கள் தடைப்பட்டு விட்டது என் பயணத்திற்கு. 6 மணி ஆகிவிட்டது, என்னை வெளியிலே விடு என்று காவல்துறையிடம் சண்டையிடுகிறாயே, நாட்டிற்காக போராடுகிறேன் என்று கூறுகிறாயே. ஒரு 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய்? பணியிட மாற்றத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் அண்ணாமலை என்று விமர்சித்த சேகர்பாபு பல போராட்டங்களை கண்ட இயக்கம் திமுக என்று குறிப்பிட்டார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத கட்சி திமுக என்றும் சேகர்பாபு தெரிவித்தார்.